Next one is example 8.6. So find the pH of a buffer solution containing 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid. So Ka for acetic acid is 1.8 into 10 power minus 5. So நம்ம ஒரு pH வந்து calculate பண்ணா என்ன formula use பண்ணுவோம்? pH equal to pKa plus log of salt concentration by acid. So ஏங்க ஆசிட்னு எடுத்துக்கிறோம்னா acidic acid வந்து கொடுத்திருக்கனால பேஸ்ல வந்து நம்ம ஆசிட்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் இங்க ஏதாவது பேஸ் கொடுத்திருந்தா நம்ம instead of that we are going to change pH வந்து இங்க பேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க POH ன்னு மாத்தணும் and then இங்க KB ன்னு மாத்தணும். So and then கீழே வந்து பேஸ் ன்னு மாத்தணும். So இங்க ஆசிட் கொடுத்திருக்கனால so நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். So அப்ப Ka வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 1.8 into 10 power minus 5. So நமக்கு pKa வந்து நம்ம எப்படி எழுதுவோம் pKa equal to minus log of Ka. So அப்ப Ka வேல்யூ வந்து என்ன இருக்குது 1.8 into 10 power minus 5. So அப்ப இந்த 5 வந்து முன்னாடி வந்துருது. So அது எப்படி எழுதுவோம் 5 minus log of 1.8. So 5 minus log 1.8 ஓட வேல்யூ வந்து 0.26. So இது மைனஸ் பண்ணா நமக்கு 4.74 வேல்யூ வந்து கிடைக்குது. So pH is equal to, so இந்த pKa வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So pH equal to pKa வேல்யூ 4.74 plus log of salt ஓட concentration. இங்க saltங்கிறது sodium acetateங்கிறது salt. So அதோட concentration questionல வந்து என்ன இருக்குது 0.20 mole. அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் divided by so ஒரு ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் இங்க என்ன ஆசிட் கொடுத்திருக்காங்க அசிட்டிக் ஆசிட் சோ அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.18 சோ அதை வந்து இங்க பேஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சோ நெக்ஸ்ட் வந்து 4.74 பிளஸ் சோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் log 10 divided by 9 so இது வந்து டேபிளால கேன்சல் பண்ணி 2 டேபிளால கேன்சல் பண்ணிருக்கோம் so we are getting 10 divided by 9 equal to 4.74 plus log 10 so இது அப்படியே எழுதுறோம் log 10 இது டினாமினேட்டர்ல இருக்கறனால இது மேலே எடுத்துட்டு வரும்போது இது மைனஸா சேஞ்ச் ஆகுது so minus log 9 so 4.74 plus log 10 ஓட வேல்யூ வந்து 1 minus log 9 ஓட வேல்யூ 0.95 so இத வந்து ஆட் பண்றோம் so we are getting 4.74 யூ 1 ஆட் பண்ணும்போது we are getting 5.74 minus 0.95 so இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 4.79 so next question number next example 8.7 what is the pH of an aqueous solution obtained by mixing 6 gram of acetic acid and 8.2 gram of sodium acetate making the volume equal to 500 ml so Ka value for acetic acid is given as 1.8 into 10 power minus 5 so நம்ம ஹெண்டர்சன்-ஹாசன்பர்க் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்றோம் so pH வந்து கால்குலேட் பண்றோம் so இங்க வந்து அசிட்டிக் ஆசிட்னு கொடுத்திருக்கனால நம்ம ஆசிட்க்குள்ள ஃபார்முலா வந்து எடுத்துக்கிறோம் so அந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம் so pH equal to pKa plus log of salt divided by acid so first வந்து pKa வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் so pKa equal to minus log of Ka so minus log Ka ஓட வேல்யூ क्वेश्चनல என்ன இருக்குது 1.8 into 10 power minus 5 so அத வந்து இங்க போடுறோம் so we are getting 4.74 so next வந்து acid ஓட concentration வந்து கண்டுபிடிக்கிறோம் so concentration கண்டுபிடிக்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் number of moles divided by volume so and then number of moles வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா mass divided by molar mass so நமக்கு sodium acetate இங்க sodium acetate கொடுத்திருக்கனால sodium acetate ஓட mass divided by molar mass of sodium acetate இப்ப mass sodium acetate ஓட mass வந்து क्वेश्चनல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா so 8.2 gram so அத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் divided by sodium acetate ஓட mass அதோட weight வந்து 82 so இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 0.1 வந்து கிடைக்குது so அத வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so salt ஓட concentration equal to number of moles வந்து என்ன கிடைச்சது 0.1 divided by volume of the solution so அது எவ்வளவு வால்யூம் வந்து எடுத்துக்கிறோம் 500 ml க்கு மேக் பண்றோம் so அப்ப அது வந்து 1/2 liter so அதுதான் 1/2 லிட்டர்னு எழுதிருக்கோம் so அப்ப இந்த 2 வந்து இப்படி மேல போகும்போது நியூமரேட்டர் போகும்போது so 0.1 into 2 so we are getting 0.2 so molesல இருக்கனால molesனு எழுதிரோம் so and then ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் கீழே பேஸ்ல இருக்க ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் வந்து கால்குலேட் பண்றோம் சேம் திங் so number of moles divided by the volume so number of moles வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்
mass of the acid divided by molar mass of the acid. So acid na inga enna acid kuduthirukanga question la acetic acid. So acetic acid formula CH3COOH. So mass of acetic acid divided by molar mass of acetic acid divided by volume of solution in liter. So இங்க mass of acetic acid வந்து பார்த்தோம்னா கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க 6 gram of acetic acid. So அப்ப இங்க 6 substitute பண்றோம் divided by molar mass of acetic acid வந்து 60. So 6 divided by 60 divided by so அதோட solution எவ்வளவுக்கு நம்ம மேக் பண்றோம் 500. So அப்ப half liter. ஓகே சோ அப்ப இந்த 6 வந்து மேல 6 வந்து மேல போகும்போது 6 2s are 12 12 divided by 60 வரும். So டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 0.2. So மோல்ஸ்ங்கறனால மோல்ஸ்ல போட்டுறோம். So next இந்த ஈக்குவேஷன்ல வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So pH equal to Ka வேல்யூ வந்து நம்ம pKa வேல்யூ என்ன கிடைச்சது 4.74 அதை எழுதிக்கிறோம். பிளஸ் log of salt ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன கிடைச்சது 0.2 m divided by so acid ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன கிடைச்சது 0.2 m so 0.2 m so இப்ப இங்க m கேன்சல் ஆயிடுச்சு so 0.2 0.2 கேன்சல் ஆயிடும் so we are getting 1 so 4.74 plus log 1 ஓட வேல்யூ வந்து 0 so 4.74 plus 0 equal to 4.74. So next evaluate yourself. 9th question. How can you prepare a buffer solution of pH 9? You are provided with 0.1 m ammonium hydroxide and ammonium chloride crystals. So pKb value for ammonium hydroxide is 4.7 at 25 degrees Celsius. So நம்ம last sumல வந்து பார்த்திருப்போம் K acid வச்சு கண்டுபிடிக்கிறது. So இது வந்து பேஸ் வச்சு சொல்லிருக்காங்க. So POH equal to pKb plus log of salt divided by base. So நமக்கு வந்து pH வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. So அதை யூஸ் பண்ணி நம்ம pOH வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். So pH plus pOH equal to 14. So அப்ப pH value 9. So அப்ப 9 plus pOH equal to 14. So அப்ப pOH equal to 14. 9 அந்த சைடு போறனால minus. So 14 minus 9 equal to 5. So நம்ம இந்த ஈக்குவேஷன்ல வந்து pOH வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So pOH ங்கற இடத்துல 5 equal to so pKb வேல்யூ வந்து கொஸ்டின்ல இருக்குது. So pKb வேல்யூ வந்து 4.7 plus log of so இங்க என்ன salt கொடுத்திருக்காங்க ammonium chloride. So ammonium chloride ஓட concentration divided by so என்ன base வந்து இருக்குது so ammonium hydroxide. So ammonium hydroxide ஓட concentration. So 0. So இந்த 4.7 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா so we are getting so minus பண்ணா we are getting 0.3 equal to log of ammonium chloride divided by so ammonium hydroxide ஓட concentration questionல என்ன கொடுத்திருக்காங்க 0.1. So 0.1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So ammonium chloride divided by 0.1 equal to log வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா anti-log மாறும். So anti-log of 0.3. So ammonium chloride equal to so anti-log of 0.3 ஓட வேல்யூ வந்து 1.995. So இந்த 0.1 வந்து cross multiply பண்ணி அந்த சைடு போயிடுச்சு. So 0.1 into 1.995. So ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 0.1995 m. So question வந்து என்ன கேட்டிருக்காங்க next amount of ammonium chloride required to prepare 1 liter of 0.2 m solution. So இப்ப இத 1 லிட்டர் 1 லிட்டருக்கு so 0.2 m solution prepare பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வந்து அம்மோனியம் குளோரைட் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா strength into molar mass. So இங்க அம்மோனியம் குளோரைட் கொடுத்திருக்கனால so strength of ammonium chloride into molar mass of ammonium chloride. So நம்ம என்ன ஸ்ட்ரென்த்துக்கு அதை ப்ரிப்பேர் பண்ண போறோம் 0.2. So அதை இங்க போட்டுக்கிறோம் 0.2 into so ammonium chloride ஓட மாஸ் வந்து 535. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா so நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10.70 கிராம். So அப்ப 10.70 கிராம் வந்து நம்ம 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன்ல வந்து so நம்ம டிசால்வ் பண்ணா நமக்கு வந்து 0.2 m சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுது. So next one, the second question, what volume of 0.m sodium formate solution is required to prepare a buffer solution of pH 4 by mixing it with 100 ml 0.8 m formic acid. So அப்ப இதுவும் இது வந்து ஆசிட்ல கொடுத்திருக்காங்க. So formic acid. So அதனால ஆசிடுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்.
So pH equal to pKa plus log of salt divided by acid. So என்ன acid கொடுத்திருக்காங்க? Formic acid. So என்ன salt இருக்குது questionல? Sodium formate. அதை வந்து எழுதிக்கிறோம். ஸோ அதை வந்து எழுதியாச்சு. ஸோ இப்போ சோடியம் ஃபார்மேட்டோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சோடியம் ஃபார்மேட் ஈக்குவல் டு, ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ கொஸ்டின்ல பார்த்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.6. ஸோ சோடியம் ஃபார்மேட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.6. So 0.6 into, so வால்யூம் வந்து 1 லிட்டருக்கு மேக் பண்றோம். ஸோ அதனால வால்யூம், ஸோ வால்யூம் எவ்வளோன்னு கொடுக்கல. ஸோ அதனால வீண் அப்படியே வச்சுக்கிறோம். இன்டூ அதை 1000 ml மேக் பண்றதுனால அது எப்படி எழுதுறோம்? ஸோ 10⁻³ ஸோ ஃபார்மிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன், கீழே இருக்கிற ஃபார்மிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபார்மிக் ஆசிட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.8 m. சோ அவ்வளோட கான்சன்ட்ரேஷன் மேக் பண்ண போறோம். சோ 0.8 இன்டூ, சோ எவ்வளோ எம்எல்க்கு மிக்சிங் வித் 100 ml. ஸோ அதனால அதோட வால்யூம் வந்து தெரியும் நமக்கு. ஸோ 100 இன்டூ, ஸோ 10⁻³ ஸோ அப்போ 0.8யும் 100யும் நம்ம மல்டிப்ளை பண்ணா we are getting 80 இன்டூ 10⁻³ ஸோ நமக்கு கொஸ்டின்ல pH வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ pH வேல்யூ வந்து, ஸோ pKa வேல்யூ வந்து 3.75. ஸோ நமக்கு pH வேல்யூ pOH வேல்யூ வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ pH பிளஸ் pOH ஈக்குவல் டு 14. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சா இன்னொரு வேல்யூ நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து pH வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ pH வந்து 4 வந்து அப்படியே எழுதிடுறோம். ஸோ pKa வேல்யூ கொஸ்டின்ல இருக்குது. ஸோ pKa இஸ் ஈக்குவல் டு 3.75. So 4 is equal to 3.75 plus log of 0.6V. So இந்த 10.3யும் இங்க denominatorல இருக்கிற 10.3யும் cancel ஆயிடும். So we are getting 0.6V divided by 80. So இந்த 3.75 வந்து அந்த சைடு போனா, so 4 minus 3.75, so minus பண்ணா நமக்கு 0.25 வேல்யூ வந்து கிடைக்கும். equal to log of 0.6V divided by 80. So log வந்து அந்த சைடு போனா anti-log மாறும். So anti-log of 0.25 equal to 0.6V divided by 80. So 0.6V anti-log of 0.25 ஓட வேல்யூ வந்து 1.778 into 80 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த சைடு போயிடுச்சு. ஸோ 0.6V equal to 1.78 into 80. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம we are getting 142.4. ஸோ அப்ப நமக்கு வேல்யூம் தான் தெரியணும். ஸோ V equal to 142.4 ml divided by 0.6. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா we are getting 37.33 ml.